ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோடு 8 பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த அயன் பிளட் உலகத்துக்கு வந்த உடனே அங்கே மண்ணில் சொல்லியிருக்க ஒரு ஸ்வாட் அப்படியே எந்திரிச்சு வழிகாட்டும். அப்போ டக்குன்னு சிஸ்டம் பாப்பாகி நீங்கள் எதுவும் முட்டாள்தனமாக பண்ணாமல் பேசாமல் இந்த ஸ்வாடை ஃபாலோ பண்ணிகிட்டே போங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே அந்த ஸ்வாடை ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் அங்கே ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே கதை திறந்துட்டு உள்ளே போனால் அங்கே ஒரு சேரில் அயன் பிளட் மோனார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கும். அந்த பொண்ணு தாங்க இந்த டவரோட அட்மின். அந்த அட்மினை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ என்ன இந்த டவரோட அட்மின் ரொம்ப கொடூரமாக இருப்பான்னு பார்த்தா இவ்வளோ அழகான ஒரு பொண்ணா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அப்போ டக்குன்னு அந்த அட்மின் பொண்ணு நான் அந்த பாட்டில் எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு அந்த செல்ஃபில் இருக்க அந்த பாட்டில் எடுத்துட்டு போக நம்ம ஹீரோ அந்த அட்மின் பொண்ணை பார்த்துட்டு உன்னோட ஆரா பயங்கரமாக இருக்கே, நீ தான் அந்த ஒட்டுமொத்த டவருக்குமே அட்மினா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமாக கேட்க, அது கேட்ட அந்த அட்மின் பொண்ணு நீ ரொம்ப இமேஜினேஷன் பண்ணிட்ட போல இருக்கு, நான் இந்த டவரோட அட்மின் தான், ஆனால் நான் அந்த டவரோட கார்டு கிடையாது, ஒரு மேனேஜர் மாதிரின்னு வச்சுக்கியேன், இப்போ உனக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ அதெல்லாம் கேளு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்மின் சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியா அப்படின்னா அந்த 5வது ஃப்ளோரில் ஒருத்தன் கவச ட்ரெஸ்ஸை போட்டு வந்தானே அவன் எப்படி அந்த மல்டிவர்ஸ் டவர்லேருந்து வந்தான், மல்டிவர்ஸ் டவரை பற்றி எனக்கு தெளிவாக சொல்லு, அதுக்கு முன்னாடி இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் டஞ்சன்னா என்னன்னு எனக்கு சொல்லி புரிய வை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, அதை கேட்டு அந்த அட்மினும் இந்த டவர் ஆஃப் ட்ரையல்னா என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கணும் தான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவோ நீ ஒரு அட்மின் உனக்கு இது தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அதை கேட்டு இந்த அட்மின் சொல்வா நான் அட்மின் தான், ஆனால் இந்த அட்மின் ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தேன் தெரியுமா, நானும் உன்ன மாதிரி ஒரு பிளேயராக தான் இருந்தேன், 40வது ஃப்ளோர் வரைக்கும் போனேன், அதுக்கப்புறம் நான் செத்துட்டேன், செத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு அட்மினாக மாறிட்டேன், இதே மாதிரி எல்லா அட்மினும் அவங்க டாப் ஃப்ளோருக்கு போக ட்ரை பண்ணி செத்து போனவங்க தான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படின்னா நான் டாப் ஃப்ளோருக்கு போனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா அப்படி சொல்லிட்டு கேட்ட உடனே அதை கேட்டு அந்த அட்மினுக்கு கடுப்பாகி நம்ம ஹீரோவோட சங்கை பிடிச்சி செவுத்தில் அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, டாப் ஃப்ளோரில் போகிறது உனக்கு ஒன்று அவ்வளோ ஈஸியான விஷயமா அப்படி சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வச்சுட்டு உன்னை பார்த்தா பயப்படுற மாதிரியும் தெரியல, நீ ரொம்ப தைரியசாலி மாதிரி தான் தெரியுற அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு மண்டை கேறிடும். அங்கே இருக்க அந்த செவுத்தை உடச்சிட்டு வெளியே போய் நிற்பான் பாருங்க. வெளியே போய் நின்றுட்டு அந்த அட்மினை பார்த்துட்டு இங்கே பாரு, இங்கே வந்தால் நான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும், பெனிஃபிட் கிடைக்கும் தான் வந்தேன், ஆனால் நீ என்னை அட்டாக் பண்ணால் நான் உன்னை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு மிரட்ட, அதை கேட்டு அந்த அட்மினும் ஓ என் வீட்டு செவுத்தையே உடச்சிட்டியா, இந்த மாதிரி யாருமே என்னோடய வீட்டு செவுத்தை உடச்சதே இல்லை, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், உன் கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ திருப்பி அந்த ரூமுக்கு வந்துடுவான். ரூமுக்கு வந்த பிறகு சிஸ்டம் அப்படியே பாப்பாகி நீங்கள் அந்த அட்மின் அயன் பிளட் மோனார்க்கு கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க, அவங்களோட பவர் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கான்ட்ராக்டாக வந்துட்டு இருக்க. ஒரு ஸ்கில் இருக்கும், அதை வாங்குறதுக்கு 1000 பாயிண்ட் இருக்கும், அந்த 1000 பாயிண்ட்டை இந்த கான்ட்ராக்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த கான்ட்ராக்டருக்கு 1000 பாயிண்டை வச்சு வாங்கியிருப்பான். அது என்னன்னா எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலுமே மனசு ரொம்ப நிதானமாக இருக்கும். எப்படி தோனி கேப்டன் கூல் மாதிரி மனசு நிதானமாக எல்லாத்தையுமே முடிவெடுப்பீங்க, அந்த ஸ்கில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் இது நல்லா இருக்கே அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா இப்போ தாங்க இந்த 8வது ஃப்ளோர் டஞ்சனே ஓப்பன் ஆகுது. அந்த 8வது ஃப்ளோர் டஞ்சன் ஓப்பன் ஆகி இந்த டஞ்சனுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே டஞ்சன் ஓப்பன் ஆயிரும். நம்ம ஹீரோ உள்ளே போகும்போது டக்குன்னு ஸ்க்ரீன் பாப்பாகி இதுக்குள்ளே இருக்கிற பாஸ் யாருன்னா எலும்புக்கூடு மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே சம்மன் பண்ணுறவன் அப்படின்னு சொல்லும். அப்புறமா நம்ம ஹீரோ உள்ளே போவான் பாருங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த அயன் பிளட் மோனார்க் அட்மினோட கான்ட்ராக்டர், அவளோட பவரெலாம் நம்ம ஹீரோ யூஸ் பண்ண முடியும், அந்தளவுக்கு நம்ம ஹீரோ இப்போ ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டான் அப்படின்னு தைரியத்தை வச்சுட்டு அப்படியே உள்ளே போனால் கீழே பார்த்தா ஏதோ 1-2 எலும்பு கூடு இருக்குன்னு பார்த்தா சும்மா வசன்னு லட்சக்கணக்கான எலும்பு கூடு அங்கே நிற்கும் கீழே. அந்த ஸ்கெலிட்டன்ஸ் படையை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன இது வசம் நிறைய இருக்குது, இது எல்லாத்தையுமே அவனோட பாதுகாப்புக்காக வச்சிருக்கானா, சரி ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவில் ஒரு ஜம்ப் அடிப்பார் பாருங்க. சூப்பர் ஹீரோ லேண்டிங் பண்ணிட்டு சும்மா ஸ்டைலாக இருந்துச்சு நிற்க, சாரே கோலம் மாசு சாரேன்ற மாதிரி வெறித்தனமாக இருப்பார் நம்ம ஹீரோ. அப்புறம் அங்கே இருக்க ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாத்தையுமே சும்மா வெட்டி வீசுவார். அதெல்லாம் வெட்டி வீச ஈஸியாக இருக்குமா, அதை பார்த்துட்டு என்ன இதெல்லாம் இவ்வளோ ஈஸியாக இருக்குது, எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வெட்டி வீசின எல்லா ஸ்கெலிட்டனையும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ கொண்டு அந்த எலும்பு கூடலாம் நம்ம ஹீரோக்கு அடிமையாக இருந்துச்சு. ஆப்போசிட்ல இருக்க அந்த மற்ற எலும்பு கூடலாம் வெட்டி வீசிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, சரி இப்போ இதை சண்டை போட வச்சுட்டு நான் அந்த பாஸ் எங்கே இருக்கான் அவனை போய் பார்த்து அவன் கூட சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போவார். எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போகும்போது அங்கே ஒரு சத்தம் கேட்கும், யாரா அவன் என்னோட புனிதமான இடத்துல அழுக்கான பூச்சி காலை வச்சது அப்படி சொல்லிட்டு சத்தம் கேட்க, ஓ அங்கதான் சத்தம் கேட்குது அப்படி சொல்லிட்டு அங்க ஓடி போனா அங்க ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா அவனும் ஒரு எலும்பு கொடுத்தாங்க, தலையில கிரீடம் தங்க நகை கையில ஒரு மந்திர புக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து நிற்பான். இவன் தாங்க இந்த டஞ்சனோட பாஸ். இவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டேன்டா அவனைய அப்படி சொல்லிட்டு நிக்க, அந்த எலும்பு கூட நம்ம ஹீரோ பார்த்துட்டு
டேய் ஒரு மனுஷ பூச்சிடா நீ, இந்த புனிதமான இடத்துல நீ வந்திருக்கியா, உன்னை நான் கொல்லுறேன், நீ இதுக்கான விலையை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் அந்த மந்திர புக்கை திறந்து ஹூமோ பாபி பாபிசா ஹூமோ பாபி பாபிசா அப்படின்னு சொல்ல பெரிய மான்ஸ்டர் அப்படி பயங்கரமா இருந்துச்சு நிற்கும் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது இது அந்த பாலைவனத்தில் வந்த மான்ஸ்டர் மாதிரியே இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்துட்டு அந்த எலும்புக்கூடு மடையை நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவான், டேய் இப்போ தெரியுதா இந்த புனிதமான இடம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லுன்னு, நான் உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ டேய் அதெல்லாம் இருக்கட்டும், இதை விட பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்லாம் உன்னால சம்மன் பண்ண முடியாதா, இதை எதுக்குடா கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட இந்த எலும்பு கூடு என்னது இதை விட பவர்ஃபுல்லா என்னடா சொல்ற அப்படி சொல்லிட்டு கேட்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ அட போடா உன்னை நான் பெரிய ஆளுன்னு நினைச்சேன், எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை எடுப்பாரு பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த எலும்பு கூடு மட்டும் கடுப்பாயிருவான், டேய் நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, இவன் வளவலன்னு பேசுற, இவன் நாக்க புடிங்க எரிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்த. அந்த மான்சர்ஸ் பயங்கரமா நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வேகமா போக நம்ம ஹீரோ பட்டார்னு ஆக்சலரேஷன் அப்படி சொல்லிட்டு போட்டு ரெண்டு தலையும் சும்மா சட்டார் சட்டார்னு வெட்டி வீசிடுவாரு. வீசின உடனே அந்த எலும்புக்கூடு பாஸ் அப்படி வேகமா வெட்டுறதுக்கு கிட்ட போக அதை பார்த்துட்டு அந்த எலும்புக்கூடு மட்டும் டேய் யாராவே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பின்னாடி பறந்து போய் விழுவா பாருங்க. அப்படியே விழுந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோக்கு அந்த பவர் கிடைச்சிருக்கும்ல, என்ன நடந்தாலும் மனசு அப்படியே கூலா இருக்கிறது. அதனால நம்ம ஹீரோ கூலா இருக்காரு. அந்த எலும்புக்கூடு மான்ஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்துட்டு யாரா அவன் பூமியில இருந்து வந்திருக்கானா, அவன் மனுஷன் மாதிரி தெரியலடா, இவன் ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு வாயப்பழந்து பார்த்துட்டு இருக்க. அந்த எலும்புக்கூடு பாஸ் கண்ணில் நம்ம ஹீரோ எப்படி தெரியறானா, ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் மாதிரி தெரியறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ இதோட முடிச்சுக்கலாமா அப்படி சொல்லிட்டு அவனை வெட்ட போக அப்போ நம்ம ஹீரோ அந்த மந்திர புக்கை பார்ப்பான். பார்த்துட்டு இவனால அந்த மந்திர புக்கை வச்சு மான்சஸ் எல்லாத்தையுமே சம்மன் பண்ண முடியும்னா இவனை என்னோட அடிமையாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அந்த மந்திர புக்கை எடுத்து எலும்புக்கூடு மேலே போட்டு டேய் உடனே அந்த மான்சஸ் எல்லாத்தையுமே சம்மன் பண்ணுறா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அந்த எலும்புக்கூடும் ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டோன்னே நம்ம ஹீரோ கடுப்பாயி வேலைக்கு ஆகாது உன் தலையை வெட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே அதை பார்த்துட்டு எலும்புக்கூடு வெட்டிடாதீங்க நான் சம்மன் பண்ணுறேன். ஆமாம் சம்மன் பண்ணாலும் உங்களால் ஈஸியாக அதை வெட்டி கொல்ல முடியல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் எழுப்ப சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு அந்த எலும்புக்கூடு கேட்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ வேலைக்கு ஆகாது அப்படி சொல்லிட்டு தலையை வெட்டி போனோன்னே அதை கேட்டு இந்த எலும்புக்கூடு வேண்டாங்க நீங்க சொன்ன மாதிரியே ஒன்னே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த மான்சஸை மறுபடியும் சம்மன் பண்ணோன்னே அது மறுபடியும் பயங்கரமா இருந்துச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ மறுபடியும் அசால்ட்டை வெட்டி வீசிடுவான். வெட்டி வீசிட்டு அந்த எலும்புக்கூடு மான்ஸ்டரை பார்த்துட்டு டேய் மறுபடியும் சொல்லணுமா சம்மன் பண்ணிட்டே இருறா அப்படி சொல்லிட்டு அந்த எலும்பு கூட போட்டு மிதிப்பா இருப்பாருங்க. அவன் மறுபடியும் சம்மன் பண்ணிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ மறுபடியும் வெட்டி வீசிக்கிட்டே இருப்பாரு. அந்த எலும்பு கூட கதறி அழும், நான் இன்னும் எவ்வளோ நேரம் தான்டா இதையே பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் நான் சொல்ற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருடா அப்படி சொல்லிட்டு செம்ம மாசா சொல்லுவாரு. காமெடியா இருக்கும், எவ்வளவு பவர்ஃபுல்லான மான்ஸ்டரை காமெடி ஆக்கி விட்டாரு. அப்புறமா அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை குத்த வர நம்ம ஹீரோ அந்த கை மேலேயே ஏறி போய் அது தலையை வெட்டிட்டு அப்படி கீழே மாசா நின்ன உடனே அந்த நெக்ரோமென்சி பவர் அப்படி சி ரேங்க் அப்டேட் ஆயிரும். அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த ஸ்கெலிட்டன் இருக்கான் பாருங்க எலும்புக்கூடு மண்டையை. நம்ம ஹீரோ பார்த்துட்டு டேய் நீலாம் நல்லாவே இருக்க மாட்டடா, நான் உனக்கு சாம விடுறேன்டா, உன்னை பார்த்தா எல்லா டீமனும் கதறி அழுவுடா அப்படின்னு சொல்ல அதோட மூஞ்சில கிராக்கா விழுந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இது மறுபடியும் சம்மன் பண்ண மூஞ்சி அப்படி கிராக் விழுந்து சாக போதா, இதை நல்லா யூஸ் பண்ணணும்னு நினச்சேன், சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்பு கூட தலையை அப்படி துண்டா வெட்டி பாருங்க. அந்த எலும்பு கூட அப்படி தலை பறந்து போகும்போது நம்ம ஹீரோ பார்த்து நீலாம் நல்லாவே இருக்க மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு கதறி எழுதிட்டே போயிடும். அப்புறமா ஸ்க்ரீன் பாப்பாக்கி நீங்கள் இந்த 8வது ஃப்ளோர் பாஸை கொண்டுட்டீங்க, அதனால நீங்கள் திரும்ப ரூமுக்கு போகணும்னு சொல்லிட்டு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோவை ரூமுக்கு கூட்டு போக நம்ம ஹீரோ ரூமுக்கு வந்த உடனே இந்த ஸ்வாடை நான் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணிட்டேன், இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்வாட் ஸ்கில்லை வாங்கி அதை ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ண உடனே புதுசாக ஒரு ஸ்வாட் ஸ்கில் வரும் பாருங்க. அதோட பேரு டீமன் ஸ்லேயர். இந்த டீமன் ஸ்லேயர் ஸ்கில்லை வச்சு மனுஷங்க இல்லாத டீமன் கூட நீங்க சண்டை போட்டீங்கன்னா இதோட பவர் வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு சூப்பரா இருக்கே, சரி இப்போ அடுத்து நான் இந்த 8வது ஃப்ளோரை முடிச்சனால என்னோட பவர்லாம் செக் பண்ணி ஆகணும், முதல்ல ஹீலிங் பவர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடை வச்சு அவனோட கையை விட்டுவான் பாருங்க. திரும்ப பார்த்தா மறுபடியும் ஹீல் ஆகி வந்துடும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இப்போ என்கிட்ட ஹீலிங் பவர், மேஜிக் பவர், ஸ்வாடு பவர் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ நான் 9th ஃப்ளோருக்கு போறேன்னு சொல்லிட்டு போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு 9th ஃப்ளோருக்கு போக அப்ப டக்குனு ஸ்கிரீன் பாப்பாக்கி சங் நீங்க இங்க வந்தது ரொம்ப ஆபத்தானது, திரும்பி போயிருங்க, இந்த 9வது ஃப்ளோர் உங்களுக்கு சேஃப் இல்ல, நீங்க சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அங்க முறி உலகத்தை சேர்ந்த ஒரு ஸ்வாட் மேன் இங்க ஊடி இருக்கான், அதாவது மல்டிவர்ஸ் டவர்ல இருந்து இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ
மறுபடியும் எவனோ ஒருத்தன் வேற ஒரு டவர்லேருந்து இங்கே வந்திருக்கானா அப்படி சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒருத்தன் பெரிய மான்ஸ்டரே போட்டு தள்ளிட்டு மேலே நின்றுட்டு இருப்பான் கெத்தா. பார்த்தா அவன் சைனீஸ்காரன் மாதிரி இருக்கான், முறிமுலகத்துலேருந்து வந்திருக்கான். முறிமுலகம்னா அங்கே பயங்கரமான மார்ஷியல் ஆர்ட்டு ஸ்வாட் மேனு எல்லாருமே இருப்பாங்க. அங்கேருந்து வந்திருக்கான் இந்த சைனீஸ்காரன். அவன் நம்ம ஹீரோ பார்த்து உன்னோட பேர் என்னடா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ என் பேரை தெரிஞ்சு என்னடா பண்ண போற, நீ வேற டவர்லேருந்து இங்கே வந்ததுக்கு காரணம் இங்கே இருக்க ரிவார்டை எடுத்துகிட்டு போகணும் தானே, வந்து எடுத்துகிட்டு போ, என் கூட சண்டை போட்டு. அதை விட்டுட்டு என்னமோ பெரிய நல்லவன் மாதிரி அமைதியாக பேசிகிட்டு இருக்கானா. ஏன் இந்த மாதிரி பெரிய இவன் மாதிரி பேசிகிட்டு இருக்க, பார்த்தாலே எரிச்சலாக வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அதை கேட்ட அந்த சைனீஸ்காரன் நான் ஒரு பெரிய ஸ்வாட்ஸ்மேன், நான் முன்னாடி சண்டை போடுறவங்களோட பேரை கேட்டு சண்டை போடலான்னு நினச்சேன், அதை ஒரு மரியாதையாக நினச்சேன், அது உனக்கு வேண்டாம்னா சரி நான் ஸ்ட்ரைட்டாக சண்டையை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவான் பாருங்க. நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருக்க எல்லா ஸ்கில்லையும் ஆக்டிவேட் பண்ணி அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு தடுத்து பார்ப்பான். அப்படி இருந்தாலும் அட்டாக் வாங்கி அப்படி தூரமாக போய் நின்றுவான். அப்புறமா அவன் இருக்கான் பாருங்க அந்த சைனீஸ்காரன், இப்போ உன்னோட கதையை நான் இங்கேயே முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் அப்படியே தூக்குவான் பாருங்க. அவன் அப்படி ஸ்வாடை தூக்கி பவரை யூஸ் பண்ண உடனே டக்குன்னு ஸ்க்ரீன் பாப் ஆகி நம்ம ஹீரோ கிட்ட உங்களோட ஆப்போனண்ட்டு ஸ்வாட் லைட்டுன்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணனால உங்களுக்கு 5 செகண்டுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்ல, பார்த்தா நம்ம ஹீரோக்கு எதுவுமே தெரியாது. நம்ம ஹீரோ ஷாக்காயிருவான், என்னாச்சு திடீர்னு என்னால் எதுவுமே பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருப்பான் பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, அந்த முறிமுலகத்திலிருந்து வந்த இந்த சைனீஸ்காரன்ட்டு நம்ம ஹீரோ எப்படி தப்பிக்க போகிறான் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்மளை தொடர்ந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமே ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இப்போ ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். ரது, பிரதீப், விஷால், ஸ்டீஃபன், ஹரிகேசவன், அனுகேஷ், செந்தில்குமரன், முகமது லுக்மான், நிசுகோ, அஜித் குமார், சுமேஷ், அஸ்டன் ராஜ், ஏஎம் ஃபைசர், ஆசிக், தினுஜன். நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன், அவங்கள கோச்சுக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன்.